நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கோயம்புத்தூர் சூலூர் கிராமத்தை சார்ந்த 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். அவர்கள் உறவினர் நேற்று நைட்லேருந்து இப்பொழுதும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு திருச்சி பொது அரசு மருத்துவமனையில் 19 வயசு மதிக்கத்தக்க நர்சிங் மாணவி தவறான சிகிச்சையின் காரணமாக உயிர் பிரிந்திருக்கிறது. அவங்களுடைய உறவினர்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக விஜய் அவர்கள் பதவியேற்று 12 நாட்களில் நடந்த அங்கங்கே நடந்த கொலைகள் கொள்ளைகள் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு இன்னும் தெரிய வராமலே இருந்திருக்கு. நம்ம எதற்காக நம்ம இந்த தாவேக அரசை நம்ம தேர்ந்தெடுத்தோம், திமுக அரசை எதுக்கு கூப்புக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். பெண்கள் பாதுகாப்புலையும் அதுக்கு பிறகு சட்ட ஒழுங்குலையும் அவங்க கைமீறிட்டாங்க, அதை கைவிட்டுட்டாங்க. அதனால அவங்களால ஒழுங்காக செயல்படுத்த முடியல. அதனால தான் தமிழ்நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகுதான் அந்த தாவேக அரசை கொண்டு வந்திருக்கிறோம். தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதியில் பெண்கள் பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், நான் சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த 12 நாட்களில் அங்கங்கே நடக்கிற இந்த பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது நமக்கு மனம் பதறுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இதற்காக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, எந்த இடத்துல இந்த 12 நாட்களில் அந்த சட்ட ஒழுங்குல அவங்க தவறி போனாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து 12 நாட்கள் ஆயிருக்கின்றன. அது இன்னும் நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, இன்னும் பதவி ஏற்று 12 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அது மற்ற நிர்வாக பிரச்சனைகளுக்கு 6 மாசம் அவர் டைம் கேட்டிருக்காரு. அது சரியானது. 6 மாசத்துக்குள்ள எல்லாம் சரி பண்றோம் அப்படிங்கிறது அது வேற. ஆனா சட்ட ஒழுங்குலையும் பெண்கள் பாதுகாப்புலையும் தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்கு பதவி ஏற்றாரோ ஆன்லைன்ல இந்த டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொன்னார்ல, அப்பொழுதே தொடங்கி விட்டன. அந்த சட்ட ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பும் எவ்வளவு முக்கியமோ அது நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு எந்த மாற்று கருத்து கிடையாது. சென்னை மே 17ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் 2 இரட்டை படுகொலை நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கானா சிங்கர், 2 பேருமே சிங்கர்ஸ். பரத் சீனு அப்படின்ற 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். அதுக்கு அடுத்த நாள் மே 19ஆம் தேதி சென்னை மாநகர காவல் பெரிய அளவில் நைட்டு ஃபுல்லா தேடி 133 பேர் குற்றவாளிகளை அந்த ஹிஸ்டரி ஷீட்டரை கைது செய்து வச்சிருந்தாங்க. அதுல 100 கிலோ கஞ்சாகலாம் பிடிப்பட்டது. பெரிய அளவில் பெரிய ஆபரேஷன், ஸ்பெஷல் ஆபரேஷன் டிரைவ் அப்படின்ற பேர்ல 133 பேரை கைது பண்ணி அந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அது ஒரு சிறப்பானதான். பட் அதுவும் அங்க தடுக்கப்பட வேண்டும். ஏனட்டா கொலைகள் கொள்ளைகள் வன்புணர்வு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது. ஏன்கிட்ட போன ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சு, அதனால தூக்கி வீசணும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப இங்க ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு, அங்க யாருமே நடமாட்டம் இல்லை, அதில் ஒரு ஆள் ஒரு பெண்ணை வன்புணர்வு செஞ்சுட்டான், அந்த இடத்துல நம்ம போலீஸா போட முடியும் அப்படிலாம் கேட்க முடியாதுல்ல. திமுக ஆட்சியில் இதெல்லாம் அவங்க முட்டு கொடுத்துட்டாங்க, அதே முட்டை நம்ம கொடுக்கவே கூடாது. தவறு எங்க நடந்தாலும் தவறு தான். இந்த பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடவே கூடாது, பெண்கள் மேல யாரும் கை வச்சிடவே கூடாது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதற்கு பிறகு மே 17ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை, வாய் பேசாத காது கேட்காத ஒரு பெண்ணை ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படிங்கிறது அவரும் அரசு செய்யப்பட்டார். அதுவும் சம்பவம் அங்கே நடந்துச்சு. அதுக்கு பிறகு மே 17ஆம் தேதி தான் திருச்சியில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தன்னை காதலிக்காத ஒரு பெண்ணை கழுத்தை நெரிச்சு துப்பட்டாவை நெரிச்சு ஒரு இளைஞரை கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் பதிவாக இருந்துச்சு. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது. அதோட எல்லை மீறி இப்போ என்ன வந்திருக்குன்னா, கோயம்புத்தூர்ல சூலூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு 10 வயசு சிறுமியை ஒரு 2 பேர் சேர்ந்த 2 பேர் கடத்திட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கிணத்துல போட்டிருக்காங்க. அப்படி அதுக்கு முதல் நாளே கேஸ் ஃபைல் ஆகிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தற்போது மோகன்ராஜ், கார்த்தி அப்படின்ற 2 நபர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடனடியாக கைது செஞ்சாச்சு. அதில் கார்த்திக் என்ற நபர் தப்பிச்சு ஓடும்போது கால் முறிஞ்சு போய் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. நீதிமன்றம் அவங்களுக்கு 15 நாள் சிறையில் இருக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ எந்த இடத்துல இந்த சட்ட ஒழுங்கு இல்லைன்னா போலீஸ் பாதுகாப்பு தவறுனுச்சு அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. திமுக காலத்தில் இந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. அதை நீக்கிட்டு தான் நம்ம இந்த அரசு கொண்டு வந்திருக்கும் போது விஜய் அவர்கள் அறிவிச்ச அந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்படாமல் இருக்கு. ஆனால் அவங்க முதல் அறிக்கையை கையெழுத்து போட்டாங்க. இன்னும் எல்லா மாவட்டங்களுக்கும் உடனடியாக சேரல. அதற்கான நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குற்றமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கருத்து. என்றால் இன்னைக்கு உடனடியாக அவங்களை கைது செஞ்சுட்டாங்கப்பா, உடனே குற்றம் நடந்த உடனே கைது செஞ்சுட்டாங்கப்பா, அதுக்கு பாராட்டுகள். உடனே கைது செய்யப்பட்டதுக்கு இந்த பாராட்டுகள். ஆனால் அந்த குற்றமே நடக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய கருத்து. ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம், துபாய், சவுதி அரேபியா போன்ற இடங்கள்ல ஒரு பெண்ணை தொடுவதற்கு அவன் யோசிப்பான். என்ன காரணம்னா, அவன் தொட்டு அவன் கழுத்தை வெட்டிடுவான். அந்த ஊர் வழக்கப்படி சட்டத்தின்படி கழுத்தை விடுவாங்க. அது ஒரு மன்னராட்சி நாடு, இது ஜனநாயக நாடு. அது அப்படியே பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு பெண்ணை தொட்டா அவனுக்கு மரண தண்டனை நிச்சயங்கிறத இந்த அரசு சட்டமாக ஏற்றினால் மட்டும்தான்
இது இந்த பிரச்சனைகள் தீரும், இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறையும். ஏன்னு கேட்டா சட்டம் கடுமையாக்கப்பட்டால் தான் இங்கு குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சட்டமாக ஏற்றினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீரும். அதற்கு பிறகு தற்போது பார்த்தீங்கன்னா திருச்சி பொது அரசு மருத்துவமனையில் ஒரு நர்சிங் மாணவி 19 வயசாகுது. அவங்க பேர் சீதாலட்சுமி. அவங்க மூக்கு அறுவை சிகிச்சைக்காக போயிருக்காங்க. அனஸ்தீசியா கொடுப்பாங்களா, மயக்க மருந்து கொடுப்பாங்களா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, அது ஓவர் டோஸ் ஆனதுனால அவங்க உடனே இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த திருச்சி பகுதிகளில் பெரிய போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இந்த இடத்துல என்னன்னா நம்மளுடைய ரமேஷ் இருக்காங்கல்ல, நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர், அந்த தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்டதுனால அவர் பேசிட்டு இருக்கார். இன்னும் அந்த இடத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐயராஜ் இது வரைக்கும் இங்கே வரல. அவருக்கு அங்கே வேலை இருக்காது, அதெல்லாம் கணக்கில் பார்க்க முடியாதுல்ல. வேலை எல்லாருக்கும் தான் இருக்கும், அந்த மனுஷன் இன்னும் வரல. அவர் அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்பிவிட்டு அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு அங்கே முக்கியமான வேலைகள் இருக்கும், அதெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது. ஒரு பிரச்சனை, அது உங்கள் துறை சார்ந்த பிரச்சனை, நீங்கள் தான் அங்கே முதல்ல நிற்கணும். அவரையும் காணும். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. பேசி என்ன பிரயோஜனம்? அங்கே இந்த உயிர் போயிட்டு இதுக்கு மாதிரி என்ன பேச்சுவார்த்தை, என்ன நீதி கொடுக்க போறீங்க? மிஞ்சி போனால் அவங்களுக்கு நாங்கள் நிதி தரங்க, ஒரு 5 லட்ச ரூபா நிதி இழப்பீடு தரங்கன்னு சொல்லிங்க. அந்த இழப்பீடு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு குற்றமே நடக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல எல்லா துறைகளிலுமே குற்றம் நடந்து விடக்கூடாது. அதுக்கு தகுதியான ஆட்கள், ஏதோ ஒரு நர்ஸு தெரியத்தனமா எக்ஸஸா ஒரு டோஸை போட்டுட்டு அந்த பெண் ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான இடங்கள்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இல்லாத ஒரு நர்ஸை போட்டால் தான் பிரச்சனை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு தெரியும்ல, இத்தனை எம்எல் தான் எடுக்கணும், இவ்வளோ தான் போடணும் அவங்களுக்கு தெரியும். ஆப்ரேஷனில் இருந்தவங்களுக்கு புதிய ஆட்களை கொண்டா போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. எக்ஸஸ் டோஸ் போட்டதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பு நடந்திருக்கு. மிக முக்கியமாக இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டியது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்களோ, அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்களோ, அதே மாதிரி மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறையிலும் பெரிய கவனம் செலுத்தணும். போன ஆண்டுகள் அவ்வளோ மரணங்கள் நடந்துச்சு, அவ்வளோ குழந்தைகள் இருப்ப நடந்துச்சு. நம்ம மா சுப்பிரமணியனோட அந்த அமைச்சுக்கு கீழே இருந்தால் அந்த சுகாதாரத்துறையில் அவர் பாட்டில் ஓடிட்டு இருப்பாப்புல, எங்கேயாவது ஓடிக்கிட்டு நான் மாரத்தானுக்கு போகிறேன் பாப்புல, இங்கே 100 பேர் 20 பேர் 50 பேர் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரியான பிரச்சனைகள் வரையக்கூடாது. தற்போது இப்போ பதவியேற்று சுகாதாரத்துறையில் முதல் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்படி ஒரு பெண் இறந்துருக்கிறார், அது ஒரு 19 வயசு மாணவி இறந்துருக்கிறார். பக்கத்தில் உள்ள ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இறந்துருக்காங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தது கூடாது. சுகாதாரத்துறையில் மட்டும் ஏன்கிட்ட சுகாதாரத்துறைக்கு யார் கவர்மெண்ட் ஏஜென்சி யார் போவா? பெரிய பணக்காரன் போவானா? எல்லாம் ஏழ்மைப்பட்ட டிக்கெட் போவியா? நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க போவாங்க. அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அரசு மீது உள்ள பெரிய நம்பிக்கை இழந்துருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கட்டு, சென்னை முழுக்க கரண்ட் கட்டு இருக்கு. அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன்டா திமுக பொருள் இந்த பிரச்சனை வரல, பதவியேற்று அடுத்த நாளே இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னா அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? ஒரு பெரிய அரசே அந்த அமைச்சர் சார்ந்த ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, அதெல்லாம் சீரமைப்பா அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு சொன்னாலாங்க தெரியும். இன்னும் இப்போ எதிர்கட்சிகளாம் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. எதிர்கட்சி கையில் எடுப்பாங்க, அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்கு. திமுக ஆளுங்கட்சியா செயல்பட மாட்டாங்க, ஆனா எதிர்கட்சியை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி விடாங்க. நேரடியாக அவங்களும் கடத்தல இருப்பாங்க, மக்களையும் ட்விஸ்ட் பண்ணி விடாங்க. பெரிய போராட்டம் ஏற்படுது. அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் எதிர்கட்சி இன்னும் அவியலா பண்ணும், அரசியல் தானே பண்ணணும். ஏற்கனவே முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் பெரிய ட்விட்டர் போட்டிருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் இருக்கு, கொலை நடக்குது. கடந்த 5 வருஷம் கோமால இருந்துட்டு இப்பதான் போட்டிருக்காரு. நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் அதெல்லாம் புடஞ்சவர். அவர் ஆட்சியில் எவ்வளவு அலங்கோலமா இருந்துச்சு, ஊர்வலமே பார்த்துச்சு. அதெல்லாம் கூப்பிட அனுப்பி விட்டோம். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இந்த கோவை சிறுமியுடைய அந்த கொலைக்கு அவங்க கட்டணம் தெரிஞ்சிருக்காரு. அவங்க ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் போயிட்டு ஓ ஆட்சி அப்படின்னு நினைச்சு நம்ம அவங்கள குறை சொல்லாம நம்மளுடைய ஆட்சி நல்ல ஆட்சி, உங்க ஆட்சி மாதிரி இல்லை, எங்க ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் இன்னும் திறம்பட மேம்படுத்த வேண்டும். இந்த சிங்கப்பெண்கள் திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க கூடிய விரைவில், எந்த அளவுக்கு கூடிய விரைவில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விஸ்தரிக்கணும், எல்லா இடங்களும் விஸ்தரிக்கணும். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாணை வெளியீட்டுகளை ஒரு 8000 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம், நாங்க செக் பண்ணிட்டு நாங்க அதுக்கு பர்மனன்ட் லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த ஒரு அறிக்கையில தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டிருந்தது. அதுல ஏற்கனவே விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த வாக்குறுதிகள்ல அரசு மருத்துவமனைகளை நாங்கள் மேம்படுத்துவோங்க, அதுக்கான நிதி திட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை போனோன்னா பெட்டராக இருக்கும். உலகம் முழுக்க இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுக்கு பிறகு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத அரசு மருத்துவமனைகளுக்கு நீங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கட்டமைப்பை சரி பண்ணுங்க. பல இடங்களில் ஆக்சிஜன் கிடையாது, ஒழுங்கான டாக்டர் கிடையாது, ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. காலி பணியிடங்களை நிரப்பணும். அதில் மிக முக்கியமாக கவனத்தை செலுத்துங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்னா அந்த ஹாஸ்பிட்டல் போகிறான், அந்த ஹாஸ்பிட்டல் அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த வேதாந்தத்துனா ஒன்று தான் இருக்கும், திருத்திரவண்டி ஒன்று தான் இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை நம்ம புதுசாக பெருக்க முடியாதுல்ல. இருக்கிற அரசு மருத்துவமனையில் தேவையான உபகரணங்கள்லேருந்து அந்த கட்டமைப்புலேருந்து எல்லாத்தையும் திறம்பட வைத்திருந்தா அங்கே போகிற ஏழை மக்களுக்கு நல்லதாக இருக்கும்.
அங்கெல்லாம் பணக்காரனா போகிறான், ஏழானா போகிறான். அதனால அதையெல்லாம் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த ஆட்சி திறம்பட செயல்படணும். இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, ஏழை மக்களுக்கான ஆட்சி, அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுதான் உண்மை கூட. அதனால விஜய் அவர்கள் இதில் மிக கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வருங்காலங்களில் எந்த அளவுக்கு குறைச்சி முழுமையாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு கொண்டு வர அளவுக்கு இந்த ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறதா உங்களை மாதிரி எனக்கு ஆசை. கூட விரைவில் அதெல்லாம் நடக்கும். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் உங்கள் யங் தாத்தா.